பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டுக்கான ஸ்லிப் டெஸ்ட் அண்ட் யூனிட் டெஸ்ட் குடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1க்கான யூனிட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க முதல்ல பார்க்கக்கூடிய கேள்விகள ஒரு டெஸ்ட் போல எழுத முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட பிற்பகுதியில குடுத்திருக்கிற ஆன்ஸர் டிஸ்கஷன வச்சுக்கிட்டு உங்க ஆன்ஸர ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம்.
அடுத்தது நம்ம இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸை பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 2 இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 3 இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 4 இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 5 இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 6 இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 7 இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்ட் கிடையாது. மீதி எல்லாமே சரிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 8 இதுல பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துட்டு பி ஆஃப் பி கேட்குறாங்க. இதுல முக்கியமா ஏ அண்ட் பி ஆர் டூ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுல அடிஷன் தியரத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வரும். இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஏ இன்டர்செக்ஷன் பியை பி ஆஃப் ஏ இன்டூ பி ஆஃப் பின்னு மாற்றி எழுதலாம். இதுல கொடுத்துருக்கிற வேல்யூஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பி ஆஃப் பி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிடைச்சிரும். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 9 if the relation between x and y given by the equation and the range of x is 15 கொடுத்துட்டு range of y கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன லாஜிக் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா range of y is equal to modulus of b into range of x. எப்ப இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் அப்படின்னா அங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ்ங்கிற ஃபார்மேட்ல இருந்தா இந்த மெத்தட் தான் இந்த இடத்துல நீங்க பயன்படுத்த போறீங்க. ஸோ அதை பயன்படுத்துறதுக்காக முதல்ல வந்து இதை y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ்ங்கிற ஃபார்மேட்டுக்கு நீங்க கொண்டு போயிருந்தீங்கன்னா y ஈக்குவல் டு மைனஸ் 2/3x பிளஸ் 10/3ன்னு வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல b அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 2/3. ஸோ இந்த ஃபார்முலால கொண்டாந்து பிரதியிடும் போது மாடுலஸ் ஆஃப் பின்னு கொடுத்துருக்கிறதுனால 2/3ன்னு கிடைக்கும். அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்ங்கிறது 15. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் டி. 10th கொஸ்டின் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மீன் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் 5.40 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மீன் டிவியேஷன் ஆஃப் ஒய் கேட்குறாங்க. இதுலயும் சேம் டெக்னிக் y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும்போது மீன் டிவியேஷன் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி இன்டூ மீன் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இடத்துலையும் இதை y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ்ன்னு மாற்றி இதே மெத்தடு கொஸ்டின் நம்பர் 9ல இருக்கிற மாதிரியே அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7.20. கொஸ்டின் நம்பர் 11 the mean and variance of 5 observations are. இது மீன்னு சம்ல சொல்லியிருக்காங்க. nothing but x bar. இது வேரியன்ஸ்னு கொடுத்திருக்காங்க. then if 3 of the observations are 2, 3 and 6 மொத்தம் 5 நம்பர்ஸோட மீன் 4.80. மீன் கண்டுபிடிக்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரியும். கொடுத்திருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிட்டு 2 நம்பர் தெரியாது, ஒரு நம்பர் ஏ ஒரு நம்பர் பின்னு வச்சுட்டு டிவைடட் பை 5 போட்டிருந்தோம்னா 4.80 கிடைச்சிருக்கும். இந்த டெக்னிக் படி நமக்கு a பிளஸ் பி ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கிடைக்கும். இதுவே வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் பார் ஸ்கொயர். இந்த இடத்துல கொண்டாந்து நம்ம மேல அஷ்யூம் பண்ண வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 97 கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றது மூலமா ஏ அண்ட் பி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தேவையான மீதி ரெண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 and 9. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இதுல ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 13 இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா 13 வர்ற மாதிரி ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான் இந்த ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால டைரக்டாவே ஆப்ஷன் சி நம்மளால சொல்ல முடியும் இந்த சம்ல. 12th சம்ல பாத்தீங்கன்னா ஃபார் அ குரூப் ஆஃப் 8 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது n மதிப்பு இந்த சம்ல 8. தென் இதுக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் ரேங்க்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்ஸ் வாஸ் ஃபவுண்ட் டு பி 15 சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்டது சமேஷன் டி ஸ்கொயர் அது 50. அப்படின்னா ரேங்க் கார்லேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரேங்க் கார்லேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்டூ சமேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை n இன்டூ n ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த ஃபார்முலால கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 13ல இஃப் த ரெக்ரெஷன் கோபிஷியன்ஸ் ஆஃப் y on x, the coefficient of correlation between x and y
and variance of y r. இது byx. அடுத்தது கொடுத்திருக்கிறது correlation coefficient, அதனால அது r. அடுத்து பாத்தீங்கன்னா variance of y, அதாவது sigma squared of y 4 கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. byx-க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. byx இஸ் நத்திங் பட் r இன்டூ சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு -3/4 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி நவுன் வேல்யூஸை உள்ள கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிரும். நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு குரூப் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டு வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி வேல்யூ ஆஃப் ஒய், ஒய் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் ரெண்டு பேர்த்தையும் நீங்க கார்லேட் பண்ணணும்னா ரெக்ரெஷன் லைன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ தட் நான் ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு ஆர் இன்டூ சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஏன் ஒய் ஆன் எக்ஸ் எடுத்திருக்கேன்னா நான் ஒய் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ஒய் ஆன் எக்ஸ் எடுத்திருக்கேன். இதுல கொண்டு போய் இதுதான் எக்ஸ் பார், இது ஒய் பார், இது சிக்மா ஸ்கொயர்ட் ஆஃப் எக்ஸ், இது சிக்மா ஒய் ஸ்கொயர்ட் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். 14th சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 107. 15th சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மினிமம். 16th சம்ல p of a minus b equal to 1/5 கொடுத்திருக்காங்க, a கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி p of a minus b நம்ம இப்படி எழுதலாம், p of a minus p of a intersection b which is equal to 1/5 கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு a ஓட மதிப்பு தெரியும். p of a ஓட மதிப்பை கொண்டு போய் நம்ம உள்ள கொடுக்கறது மூலமா இந்த இடத்துல நமக்கு p of a intersection b கிடைச்சிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு p of a intersection b equal to 2/15 கிடைச்சிருக்கும். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் அவுட் ஆஃப் த டூ ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஒன்லி பி would occur அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ஏ கேட்குறாங்கன்னு அர்த்தம். இதுக்கான ஃபார்முலா p of b மைனஸ் p of a intersection b. a intersection b போன சிம்பிளிஃபிகேஷன்ல கண்டுபிடிச்சோம். ஸோ உள்ள கொண்டாந்து சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் ஏ 11/30. கொஸ்டின் நம்பர் 17ல p of a dash by b dash கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி p of a dash intersection b dash டிவைடட் பை p of கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே வரும் b dashன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இதுல a dash intersection b dash p of a union b the whole dashன்னு எழுதலாம் நீங்க, divided by p of b dash. இதுல p of a union b whole dash 1 minus p of a union b னும் இதை 1 minus p of b ன்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். 17th கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5/12. 18th கொஸ்டின்ல an unbiased coin is tossed 3 times, find the expected value of number of hits ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு காயினை 3 முறை நீங்க டாஸ் பண்ணும்போது எத்தனை ஹெட் விழ வாய்ப்பு இருக்குன்னா 0 ஹெட், 1 ஹெட், 2 ஹெட் அண்ட் 3 ஹெட் வரைக்கும் விழ வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1/8, 3/8, 3/8, 1/8. இப்ப எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்டதுனால நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா சமேஷன் xi இன்டூ பிஐ. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் பி 1.50. கொஸ்டின் நம்பர் 19க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி b/p plus q. P is to Q are the odds in favor of an event in the probability that the event is. அந்த ஈவெண்ட் வந்து அக்கறை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஆட்ஸ் இன் ஃபேவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா இது அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, சான்சஸ், நம்பர் ஆஃப் சான்சஸ் ரேஷியோல இது நடக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது p plus q, இது n of s. நமக்கு அந்த ஈவெண்ட் அக்கர் ஆகணும், அதனால p/p plus qன்னு ஆன்சர் எழுதியிருக்கோம். 20th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதுல 3 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸாஸ்டிவ்னு சொல்லிட்டாலே இந்த 3 தான் டோட்டல் ப்ராபபிலிட்டியை கிரியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் p of a plus p of b plus p of c ஈக்குவல் டு 1 கிடைக்கணும். நம்ம ஜஸ்ட் இது ஈக்குவல் டு சம்திங் லைக் ஒரு k அல்லது x அந்த மாதிரி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இதுல கொண்டாந்து நீங்க ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு p of b கண்டுபிடிக்க முடியும். தென் இட் கிவ்ஸ் 3/11 இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் b. 21st கொஸ்டின்ல வேரியன்ஸ் ஆஃப் x கொடுத்துட்டு வேரியன்ஸ் ஆஃப் y கேட்குறாங்க. இந்த ஈக்குவேஷனை y மட்டும் தனியா வர்ற மாதிரி மாத்தி எழுதுனீங்கன்னா -2/3x -4/3ன்னு வந்திருக்கும்.
இப்போ வேரியன்ஸ் ஆஃப் y வேணும்னா இந்த சைடு வேரியன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா மாறி இருக்கும்னா 2/3 the whole squared into variance of x னு மாறி இருக்கும், which implies 4/9 into 6. அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் சி. 22nd கொஸ்டின்ல ஒரு டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டேபிள் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் வேரியன்ஸுக்கான ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிரும். இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to follow summation xi into pi. e of x squared கண்டுபிடிக்கிறதுக்கு summation x squared into pi. அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு e of x and x squared கிடைச்சிரும். இதுல கொடுத்தா வேரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1.69. 23rd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. 24th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 25th கொஸ்டின்ல நீங்க பேய்ஸ் தியரம் அப்ளை பண்ண போறீங்க. A box is chosen at random and then a bulb is randomly selected from the chosen box. If the bulb is non-defective, probability that it came from Z is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க இருந்து எனக்கு ஒரு நான் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் பல்ப் கிடைச்சிருக்கணும். முதல்ல XYZங்கிற பாக்ஸை சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 1/3. இதுல இருந்து நீங்க நான் டிஃபெக்டிவ் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மொத்தம் 10 லைட்ல 4 டிஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்ப நாம எடுக்க வேண்டியது நான் டிஃபெக்டிவ். அப்ப மீதி இருக்கிற 6 வந்து நான் டிஃபெக்டிவா இருக்கும். அதுக்கான ப்ராபபிலிட்டி 6/10. இந்த இடத்துல ஒரு டிஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 6. அப்ப நான் டிஃபெக்டிவ்கான ப்ராபபிலிட்டி 5/6. அடுத்தது பாத்தீங்கன்னா மொத்தம் 8ல 3 டிஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் டிஃபெக்டிவ் 5/8 இருந்திருக்கும். இப்ப இசட்ல இருந்து உங்களுக்கு நான் டிஃபெக்டிவ் பல்ப் கிடைக்கணும்னா அதுக்கான பேய்ஸ் தியரத்தை கண்டிஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட், ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ஈவெண்ட் ஈன்னு எடுத்துட்டீங்கன்னா E/Z டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் E/X. இந்த மாதிரி 3 வேல்யூ கீழே எழுதியிருப்போம். செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் டி 75/247. 26 கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. கண்டிஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்கிற ஜாயின் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் டிவைடட் பை எஃப் ஒய். இங்க என்ன எழுத்து இருக்கோ அது கீழே வரும். எஃப் ஒய் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். எக்ஸுக்கான லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to infinity கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் 4xy e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு நீங்க பிரிச்சுக்கலாம். இதை நீங்க எக்ஸ் பொறுத்து இன்டகிரேட் பண்ணுவீங்க dx கண்டுபிடிச்சு இதுல கொண்டு போய் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி. A bag contain n+1 coins. It is known that one of the coin shows heads on both the sides. மொத்தம் n+1 coins இருக்கு. அதுல ஒரு காயின் மட்டும் ரெண்டு பக்கம் ஹெட்டா இருக்கு. மீதி எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சம்ம நீங்க புரிஞ்சுக்கும் போது 2 ஈவெண்டா எடுத்துக்கோ. ஒன்னு ஏ இன்னொன்னு பி. இதுல n காயின்ஸ் நல்ல காயினா இருக்கு, ஒரு காயின் அன்ஃபேரா இருக்கு. அதாவது ரெண்டு பக்கம் ஒரே ஹெட் காட்டுற மாதிரி இருக்கு. டோட்டல் வந்து n+1 காயின்ஸ். அப்படின்னா ஃபேர் காயின்ஸுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது n/n+1 சொல்லணும். அன்ஃபேரா இருக்கிற காயினுக்கான ப்ராபபிலிட்டி 1/n+1 சொல்லணும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா whereas the other coin are fair, one coin is selected at random and tossed. If the probability that the toss results in heads is 7/12. ஒரு காயின் எடுக்கிறோம், அந்த காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 7/12. then the value of n is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து மறுபடியும் ஒரு காயின் எடுத்து ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட் வந்து ஹெட் கிடைக்கிறது. ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி உங்களுக்கு தெரியும் 1/2. இதுல வந்து ரெண்டாவது ஈவெண்ட்ல ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு சொன்னா 1. என்ன காரணம்னா அந்த அன்ஃபேரா இருக்கிற காயினோட ரெண்டு பக்கமே ஹெட் தான் இருக்கு. அதனால இதுல எப்படி டாஸ் பண்ணாலும் ஒண்ணுதான் விழுந்திருக்கும். இப்ப அவங்க சம்ல கொடுத்தது ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 7/12 சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேரு டோட்டல் ப்ராபபிலிட்டி. இதை நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி ஆஃப் ஏ n/n+1 இன்டூ ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2 பிளஸ் பி ஆஃப் பி 1/n+1 இன்டூ ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1 ஈக்குவல் டு 7/2 சம்ல கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் சி 5. 28 கொஸ்டின்ல
Suppose E and F are two events of random experiment if the probability of occurrence of ஈங்கிற ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் P of Eன்னு எடுத்துக்கிறேன் 1/5. அண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்குரன்ஸ் ஆஃப் F given Eன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதை ப்ராபபிலிட்டி ஆஃப் F by Eன்னு எழுதணும். இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1/10. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் F இன்டர்செக்ஷன் E டிவைடட் பை P ஆஃப் E. இதுல P ஆஃப் யோட மதிப்பை நீங்க கொண்டாந்து கொடுக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் F இன்டர்செக்ஷன் ஈக்கான ஆன்சர் 1/15 கிடைச்சிரும். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா the probability of non occurrence of at least one of the event E and F ரெண்டுல ஒன்னாவது நடக்காம இருக்கணும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த அட்லீஸ்ட் கொடுக்கும் போதே நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், நான் அக்குரன்ஸ் கொடுத்ததுனால காம்ப்ளிமெண்ட் போட்டுட்டோம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து யூனியன் வந்திருக்கும். ஸோ P ஆஃப் F பார் யூனியன் E பார். இதை டிமார்கன் லா படி F இன்டர்செக்ஷன் E த ஹோல் பார்னு எழுதலாம். தென் ப்ராபபிலிட்டி ரூல் படி இதை 1 மைனஸ் P ஆஃப் F இன்டர்செக்ஷன் Eன்னு எழுதலாம். மதிப்பு கொண்டாந்து பிரதியிடும் போது உங்களுக்கு கிடைக்கிறது ஆப்ஷன் டி. 29th question. A bag X contains 2 white and 3 black balls and another bag Y contains 4 white and 2 black balls. One bag is selected. அப்ப முதல்ல பேக்கை செலக்ட் பண்ற ஈவெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். P of X அல்லது P of Y யாரை செலக்ட் பண்ணாலும் அதுக்கான ஆன்சர் 1/2. Then the ball is drawn from it. Then the probability for the ball chosen to be white. ஒயிட் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஒயிட் பால் ஃப்ரம் பேக் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் பால் மொத்தம் 2 இருக்கு, மொத்தம் 5 பால் இருக்கிறதுனால அதை 2/5ன்னு சொல்லுவோம். அடுத்தது ஒயிட் பால் ஃப்ரம் பேக் ஒய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 4/6. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பால் மட்டும் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பால் ஈக்குவல் டு ஸோ P ஆஃப் எக்ஸ் இன்டூ P ஆஃப் W பை எக்ஸ் பிளஸ் P ஆஃப் ஒய் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் W by Y. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 30ல a man draws 2 balls from a bag containing 3 white and 5 black balls. If he is to receive ₹14 for every white ball. white ball எடுத்தா அவருக்கு 14 ரூபாய் பணம் கிடைக்குது. which he draws ₹7 for every black ballனு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் அவர் 2 பால் எடுக்கிறாரு. அப்ப என்ன கேஸா இருக்கலாம்னா ரெண்டுமே அவர் ஒயிட் பாலா எடுத்திருக்கலாம். ரெண்டுமே ஒயிட் பாலா எடுத்தா 14 + 14 அவருக்கு ₹28 கிடைச்சிருக்கும். ஒரு ஒயிட் பாலும் ஒரு பிளாக் பாலும் எடுத்திருக்கலாம். அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா ₹21 கிடைச்சிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டுமே பிளாக் பாலா எடுத்திருக்கலாம். அப்ப அவருக்கு ₹14 கிடைச்சிருக்கும். ஆனா இந்த சம்ல கொஸ்டின்ல பாருங்க வித் ரிப்ளேஸ்மெண்ட் ஆர் வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட் மென்ஷன் பண்ணல. கன்சிடர் திஸ் கொஸ்டின் ஆஸ் வித் ரிப்ளேஸ்மெண்ட். அதாவது எடுத்த பாலை திரும்ப உள்ள வச்சுட்டு பால் சூஸ் பண்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நீங்க சம்ம கால்குலேட் பண்ணீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பாலும் ஒயிட் பால், அடுத்த பாலும் ஒயிட் பால்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 3/5 இன்டூ 3/5ன்னு வந்திருக்கும். 3/8 இன்டூ 3/8ன்னு வந்திருக்கும். ஸோ டோட்டலாக 9/64 கிடைக்கும் இதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ 9/64ங்கிறது ₹28 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அடுத்தது ஒரு ஒயிட் பால் ஒரு பிளாக் பால்னா இதுல 2 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒயிட் பால் அப்புறம் பிளாக் பால் கிடைச்சிருக்கலாம், அல்லது பிளாக் பால் ஃபர்ஸ்ட் அப்புறம் ஒயிட் கிடைச்சிருக்கலாம். இதை கால்குலேட் பண்ணும்போது 2 இன்டூ ஒயிட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 3/8. பிளாக் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 5/8. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30/64 கிடைக்கும். ரெண்டுமே பிளாக் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 25/64. இப்போ உங்களுக்கு தேவை எக்ஸ்பெக்டேஷன். E of x வேணும்னா சமேஷன் x இன்டூ பி அல்லது xi இன்டூ பிஐ நேருக்கு நேராக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் பி 19.25. கொஸ்டின் நம்பர் 31ல நம்பர் ஆஃப் 5 டிஜிட்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை யூசிங் த டிஜிட்ஸ் 0 1 2 3 4 நோ டிஜிட் இஸ் பீங் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் நம்பர் டிவிசிபிள் பை 4 கிடைக்கிற நம்பர் 4th டேபிள்ல வர நம்பரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல முதல்ல இந்த 5 நம்பர் யூஸ் பண்ணி எத்தனை விதமான நம்பர் என்னால யூஸ் பண்ண கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 0வா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப மீதி 1 2 3 4ல இருக்கிற 4ல ஏதாவது ஒன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டா எடுத்திருப்பேன். மீதி 4 டிஜிட்டுக்கான நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் பாத்தீங்கன்னா 4 இன்டூ 3 இன்டூ 2வா இருக்கும். இதுதான் 5 டிஜிட்ஸை ஃபில் பண்றதுக்கான சாய்ஸஸ். இதை மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தமா 96 கிடைக்கும்.
மொத்தமா 96 5 டிஜிட் நம்பர்ஸ் நம்மளால உருவாக்க முடியும். ஆனா அதுல கிடைக்கிற நம்பர் 4th டேபிள்ல டிவைட் ஆகிற நம்பரா இருக்கணுங்கிறது தான் கொஸ்டின். இப்ப இங்க இருக்கிற நம்பர்ல 4th டேபிள்ல வரணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒண்ணு 04ன்னு முடியும். அப்படி இல்லைன்னா 12ன்னு முடியலாம். அப்படி இல்லைன்னா 20ன்னு முடியலாம். அப்படி இல்லைன்னா 24ன்னு முடியலாம். அப்படி இல்லைன்னா 32ன்னு முடியலாம். அப்படி இல்லைன்னா 40ன்னு முடியலாம். இத தவிர வேற எந்த சான்ஸுமே கிடையாது. இப்ப உங்களுக்கு இருக்கிற மொத்த 5 டிஜிட்ல கடைசி 2 நம்பர் 0 அண்ட் 4 ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, மீதி டிஜிட்ல இருக்கக்கூடிய சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா, இங்க 3ல ஏதாவது ஒரு நம்பர் ஃபில் பண்ணலாம். இது ஃபிக்ஸ்டு நம்பர்ஸ். இத விட்டுறணும். 3 நம்பர் மீதி பாக்கி இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு இங்க ஃபில் பண்ணுவீங்க. உங்களுக்கு 3 சாய்ஸ் இருக்கும் இங்க ஃபில் பண்றதுக்கு. இங்க ஃபில் பண்றதுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். இங்க ஃபில் பண்ணா ஒரே சாய்ஸ் தான் இருக்கும். அப்ப 04ன்னு முடியிற மாரி மொத்தம் 6 நம்பர் உருவாக்க முடியும். இதே மாதிரி 12ன்னு முடியிற மாரி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 4 நம்பர் தான் உருவாக்க முடியும். 20ன்னு முடியிற மாரி 6 நம்பர், இதுக்கு 4 நம்பர், இதுக்கு 4 நம்பர், இதுக்கு 6 நம்பர் நம்மளால உருவாக்க முடியும். ஸோ நமக்கு 4th டேபிள்ல வர்ற மாரி மொத்தம் 30 நம்பர் உருவாக்க முடியும். இத கொண்டு போய் ப்ராபபிலிட்டில N ஆஃப் A பை N ஆஃப் S அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் பி 5/16. கொஸ்டின் நம்பர் 32ல பார்த்தீங்கன்னா, இஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 சாம்பிள்ஸ் ஹாஸ் 100 ஐட்டம்ஸ், மொத்தம் 2 சாம்பிள்ஸ் இருக்காம். அதுல ஃபர்ஸ்ட்ல வந்து N1ன்னு வச்சுக்கலாம். 100 சாம்பிள்ஸ் இருக்கு. வித் மீன் 15. இதனோட எக்ஸ் பார் வந்து 15. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால X1 பார்ன்னு வச்சுக்கலாம். த ஹோல் குரூப் அப்படின்னா 2வது சாம்பிளும் முதல் சாம்பிளும் சேர்ந்தது. மொத்தம் 250 ஐட்டம்ஸ் இருக்கு. இதிலிருந்து 2வது சாம்பிள்ல 150 இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹோல் சாம்பிள்ஸோட மீன் வந்து 15.6 அப்படின்னு இங்க என்ன மீன் வரும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு கம்பைன்டு மீனுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N1 X1 பார் பிளஸ் N2 X2 பார் டிவைடட் பை N1 plus N2 is equal to மீன். மீன்கிறது 15.6 தான் கம்பைன்டு மீன். இதுல கொண்டாந்து கொடுத்திருக்கிற டேட்டாலாம் நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது உங்களுக்கு 2வது குரூப்போட ஆவரேஜ் கிடைச்சிடும். அதுக்கான ஆன்சர் B16. இது சாதாரணமா சம்ம பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 ஐட்டம்ஸோட ஆவரேஜ் 15. ஆனா டோட்டல் ஆவரேஜ் அதிகமா இருக்கு. அப்ப இங்க 15 விட அதிகமா இருந்தா மட்டும் தான் ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சியும் ஆன்சர் கிடையாது. இங்க நன் ஆஃப் தீஸ் கொடுத்ததுனால தான் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு வரோம். அதர்வைஸ் டைரக்டாவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 33க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 34க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 35 பார்த்தீங்கன்னா ஒரு அன்னவுன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போறோம். இந்த ஃபார்முலால வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் 0 to infinity k into e power minus 3x dx equal to 1ன்னு அப்ளை பண்ணும்போது இதை சால்வ் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 36ல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதனோட டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. இந்த இடத்துல டிஸ்கிரீட் மெத்தடுங்கிறதுனால சமேஷன் பிஐ ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணுறீங்க. இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எக்ஸ் மதிப்புகளை வரிசையாக இங்கே நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கே காமன். ஃபர்ஸ்ட் 0 கொடுக்கும்போது 1 கிடைக்கும். 1/1 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/2 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/3 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா இப்படி சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிற சீக்வன்ஸ் எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா இ பவர் 1க்கு சமமா இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுல இருந்து கேவோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் ஏ கிடைச்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 37ல டோட்டலா 4 வேல்யூஸ் இருக்கு. இதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னா 36ல சொன்னது தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. இங்க இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணோம்னா p of x equal to 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3 plus p of x equal to 4 ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணும்போது இதுல எந்த மதிப்புமே உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா வேல்யூஸுமே ஈக்குவல் டு சம் கே அல்லது சம் எக்ஸ் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா உங்களால இந்த அன்னோன் கேவை கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சுக்கிட்டு மற்ற ப்ராபபிலிட்டி எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தட்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 30/61. கொஸ்டின் நம்பர் 38 அகைன் நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ண போறோம். வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல லிமிட் கொடுக்கல. இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி கே இன்டு இ டு த பவர் ஆஃப் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ண போறீங்க. இதை நான் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் 0 டு இன்ஃபினிட்டின்னு பிரிச்சுக்கிறேன். 0 டு இன்ஃபினிட்டியில் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிகம் எக்ஸ்
dx equal to 1. இதை நீங்க சால்வ் பண்றது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய k ஓட வேல்யூ ஆப்ஷன் சி 1/2. கொஸ்டின் நம்பர் 39ல find the distribution function of f of x ன்னு கேட்டிருக்காங்க, which means நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது கேபிட்டல் f of x. அதுக்கு முன்னால இந்த unknown k வை கண்டுபிடிக்கணும். unknown கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தணும். ஸோ f of x dx ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு k ஈக்குவல் டு 1/πன்னு கிடைக்கும். தென் கேபிட்டல் f of x கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா இன்டெகிரல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் f of x dx இந்த ஃபார்முலால கொண்டாந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 40ல ஃபைண்ட் த ஆர்த் மொமெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மியூ ஆர். திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் லிமிட் 0 to 2 எக்ஸ் பவர் ஆர் இன்டு f of x dx. இந்த ஃபங்க்ஷனை ஒரு முறை இன்டகிரேட் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கிறது ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 41ல பாத்தீங்கன்னா மீன் கேட்டிருக்காங்க. மீன் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இன்டகிரல் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் லிமிட் 0 to 100 x into f of x dx. இந்த ஃபார்முலால கொண்டாந்து நம்ம ஃபங்க்ஷனை சப்ஸ்டிடியூட் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கிறது ஆப்ஷன் சி 50. கொஸ்டின் நம்பர் பாத்தீங்கன்னா find the variance of x ன்னு சொல்லிட்டு mx of t கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து mx dash of t கண்டுபிடிக்கணும். இதை நீங்க 3 into 3 minus t the whole power minus 1ன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா mx dash அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும்னா 3 into minus 1 into 3 minus t the whole power minus 2 into minus 1ன்னு வந்திருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்றது மூலமா நமக்கு பார்த்தீங்கன்னா 3 into 3 minus t the whole power minus 2 கிடைக்கும். இதுல e of x அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கும் போது mx dash of 0 அப்படிங்கிறது ஈக்குவல் டு e of x. tக்கு பதிலா 0ன்னு கொடுக்கறது மூலமா நமக்கு 1/3 கிடைக்கும். இதுவே e of x squared எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mx double dash of 0 which means இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு tக்கு பதிலா 0 கொடுக்கும்போது உங்களுக்கு 2/9 கிடைக்கும். இதை கொண்டு போய் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலால கொடுக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 43ல வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் வேல்யூஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் இதை ஒரு டேபிளா நீங்க ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 1 2 இருக்கு. ஒய்யோட வேல்யூஸ் பார்த்தோம்னா 1 2 3 இருக்கு. இந்த வேல்யூஸ்லாம் கொண்டாந்து நீங்க கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3k 5k 7k 6k 8k 10k அடுத்ததுல 9k 11k 13k. இந்த இடத்துல டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்துறது மூலமா நமக்கு அன்னோன் வேல்யூ k கிடைச்சிரும். கேக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1/72. கொஸ்டின் நம்பர் 44ல which of the following is not correct அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் சி இஸ் நாட் கரெக்ட். இதனோட வேல்யூஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்லிப் டெஸ்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லிப் டெஸ்ட்டை ரெஃபர் பண்ணவங்களுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 45ல ஃபைண்ட் த மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்எக்ஸ். எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஒய் பொறுத்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஒரு முறை இன்டகிரேட் பண்ணணும். y லிமிட்ஸ் வந்து 0 to 2 கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் x cube y cube by 16 into dy நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏலையும் அதே ஆன்சர் தான் இருக்கும். பட் நம்ம வந்து y பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது அந்த லிமிட்ஸையும் சேர்த்து கன்சிடர் பண்ணணும். அந்த லிமிட் சொல்லாம சொல்லக்கூடாது. ஸோ ஆப்ஷன் சி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் லிமிட்டும் சேர்த்து சொல்லியிருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 46 ஃபைண்ட் த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் டோ ஒய் ஆஃப் கேபிட்டல் எஃப். இதை ரெண்டு முறை, அதாவது ஒரு முறை ஒய் பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இன்னொரு முறை எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 47ல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1 தான் அப்ளை பண்ண போகிறோம்.
எப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் லிமிட் ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணணும், ஒய் லிமிட் ஒரு முறை இன்டகிரேட் பண்ணணும் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை. 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் ஒய் டிஒய் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணி ஈக்குவல் டு 1 சொன்னீங்கன்னா இதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. இதன் மூலம் நமக்கு கே கிடைச்சிரும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4. கொஸ்டின் நம்பர் 48 ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கண்டிஷன் எக்ஸ் கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு ஒய் லெஸ் தென் 1/2 இன்டர்செக்ஷன் எக்ஸ் லெஸ் தென் 1/2 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1/2. இதெல்லாமே ஸ்லிப் டெஸ்ட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்திருப்போம் நம்ம. இதுல பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இட் கம்ஸ் டபுள் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இடத்துல இருக்கிற லிமிட்ஸ். ஒய்க்கு பாருங்க 0 to 1/2 நம்ம எடுத்துக்கணும். 0 to 2ன்னு சம்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கிற அப்பர் லிமிட் வந்து 1/2. ஸோ ஒய்யோட லிமிட் 0 to 1/2 லைக் எக்ஸோட லிமிட்டும் 0 to 1/2 கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஒரு முறை இன்டகிரேட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ஒய் பை 3 dy dx டிவைடட் பை எக்ஸ் லெஸ் தென் 1/2 அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேயும் டபுள் இன்டெகிரல் தான். ஒய் ஆஸ் இட் இஸ் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஒய்யோட லிமிட்ஸ் பை சம் 0 to 2 எக்ஸோட லிமிட் 0 to 1/2 பை கண்டிஷன் இந்த இடத்துல இருக்கிறது. அதே சேம் ஃபங்க்ஷனை ஒரு முறை இன்டகிரேட் பண்ணணும். இந்த இன்டெகிரலோட ரிசல்ட் கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 49க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 50 இது நம்ம ஸ்லிப் டெஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண ஒன் ஆஃப் த கொஸ்டின். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு கேட்டிருக்காங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் ஒய். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா சேம் கொஸ்டின் வி டிஸ்கஸ்ட் இன் ஸ்லிப் டெஸ்ட். ஸ்லிப் டெஸ்ட்டை ரெஃபர் பண்ணாதீங்க, அதை ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி. தொடர்ந்து பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆசிரியர் நண்பர்களுக்கு உதவும் விதமா நம்ம சேனல்ல ஸ்லிப் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வெறும் பேசிக்கை மட்டும் கவர் பண்ணாம ஸ்லிப் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்னு 2 விதமா பிரிச்சு இதுல இருக்கக்கூடிய டெப்தான கொஸ்டின்ஸையும் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். இதை பயன்படுத்த விரும்புகிற ஆசிரியர் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பத்தி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த கமெண்ட்டோ அல்லது ஷேரோ இன்னும் பெட்டரா ரிசல்ட் கொடுக்கணுங்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கொடுக்கும். திஸ் இஸ் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 யூனிட் டெஸ்ட். தேங்க்யூ.